தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு புது புயலே கிளம்பியிருக்கு. அதுவும் பெண்களோட வாக்குகள மையமா வச்சு. யார் அதிகமா பணம் தர போறாங்க? வாங்க இந்த பரபரப்பான வாக்குறுதி போர் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ரூ. 1000 இது வெறும் ஒரு நம்பர் இல்லங்க. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்ப தலைவிகளோட மாச வருமானத்துல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இந்த தொகையை வச்சுதான் மொத்த அரசியல் களமே சூடு பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த ரூ. 2000 மாறுமா? இந்த கேள்விதான் தமிழ்நாட்டோட இப்போதைய அரசியல் சூட்டை கிளப்பிய விட்டிருக்கு. இந்த ரேஸ்ல ஜெயிக்க போறது யாரு? சரி, இந்த வாக்குறுதி போரெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? முதல்ல இப்ப என்ன திட்டம் நடைமுறையில இருக்கு, அதோட அடிப்படை என்னன்னு பாத்துலாம் வாங்க. திமுக ஆட்சியோட இந்த திட்டத்தோட பேரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி இதை ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் 2. 1. பெண்களோட அங்கீகரிக்கப்படாத உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். 2வது, வறுமையில இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு நிதி உதவியா இருக்கணும். இந்த திட்டம் வெறும் ஒரு அரசாங்க அறிவிப்போட நின்னுடல. நிஜமாவே பல குடும்பங்களுக்கு இந்த மாசம் வர்ற பணம் காய்கறி வாங்கவோ பிள்ளைங்களோட சின்ன படிப்பு செலவுக்கோன்னு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. அவங்க அன்றாட வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். சரி, ஆளுங்கட்சி ஒரு திட்டம் கொண்டு வந்தா எதிர்க்கட்சி சும்மா இருக்குமா சொல்லுங்க? அதிமுக இந்த போட்டிய அடுத்த லெவல்கே கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட புது வாக்குறுதிகள் என்னென்னு பார்க்கலாமா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே சொல்லிட்டாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 நேரா ரூ. 2000 உயர்த்தி தருவோம் அப்படின்னு. இது திமுக அரசோட திட்டத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால்னே சொல்லலாம். ஆனா அதிமுகவோட வாக்குறுதி வெறும் பணத்தை டபுள் ஆக்குறதோட நிக்கல. இது ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கேஜ் மாதிரி இருக்கு. பாருங்க, ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் பயணம், வீடு இல்லாதவங்களுக்கு அரசே வீடு கட்டி தரோம் திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துறது, அப்புறம் பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டர் திட்டம். அது மட்டும் இல்லாம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் தனியா ரூ. 2000 அறிவிப்புகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. எதிர்க்கட்சி இப்படி ஒரு பெரிய சவாலை வைக்கும்போது ஆளுங்கட்சியான திமுக என்ன பதில் சொல்ல போகுது? இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்கல. ஆனாலும் சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி திமுக ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னு பாப்போம். கிடைச்சிருக்கிற தகவல் படி திமுகவோட பதில் ஒரு 3 ஸ்டெப் அட்டாக்கா இருக்க போகுதாம். 1. உரிமை தொகைய இன்னும் அதிகப்படுத்துறது. 2வது, தகுதிக்கு வச்சிருக்கிற வருமான வரம்பு மாதிரியான ரூல்ஸ தளர்த்துறது. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஏற்கனவே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களோட விண்ணப்பங்களை மறுபடியும் பரிசீலனை செஞ்சு அவங்களையும் திட்டத்துல சேர்க்கிறது. சோ இதனால திமுக எதை அடைய நினைக்குது? சிம்பிளா சொல்லணும்னா, அப்ளை பண்ணின அத்தனை பேருக்கும் இந்த உதவியை கொண்டு சேர்க்கறது தான் இலக்கு. அதாவது இனிமே நீங்க தகுதி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண விண்ணப்பங்களை கூட ஆபீசர்ஸே நேரா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு தகுதி இருந்தா உடனே பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதனால பயனாளிகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, கட்சிகள் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசட்டும். ஆனா வாக்காளர்களான நமக்கு, குறிப்பா பெண் வாக்காளர்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த போட்டியில யாருக்கு லாபம் கிடைக்க போகுது? இப்ப பாருங்க, இந்த டேபிள் இந்த முழு போட்டியையும் ஒரே நிமிஷத்துல நமக்கு புரிய வைக்கும். ஒரு பக்கம் திமுகவோட இப்போடைய ரூ. 1000 திட்டம், அதுவும் சில கண்டிஷன்ஸோட. இன்னொரு பக்கம் அதிமுகவோட நேரடியான ரூ. 2000 வாக்குறுதி. இதுக்கு பதிலா தொகையையும் அதிகப்படுத்தி ரூல்ஸையும் தளர்த்தி எல்லாருக்கும் உதவிங்கிற மாதிரி திமுக கொண்டு வர போறதா சொல்லப்படுற திட்டம். இந்த மும்முனை போட்டியில வாக்காளர்கள் யாரு தேர்ந்தெடுக்க போறாங்க? கடைசியா நம்ம மனசுல நிக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த மாதிரி நிதி வாக்குறுதிகள் தமிழ்நாட்டோட அடுத்த அரசாங்கத்தை முடிவு செய்யுமா? பெண்களோட வாக்குகள் மட்டுமே ஒரு கட்சியோட வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா மாறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.